கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே நாம் ஜெபத்தை குறித்து பார்த்தோம். ஜெபம் ஏன் கேட்கப்படுகிறதில்லை? ஜெபம் ஏன் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணாலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை? அதற்கு முதல் காரணம், நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும், நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது, சரியான நிலைமையிலே நாம் ஜெபிக்கிறோமா என்பதை நாமே சோதிச்சு பார்க்க வேண்டும் என்று போன வாரம் நாம் பார்த்தோம். ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம் இருதயத்தை. இரண்டாவது, தேவ சித்தத்தோடு ஜெபிக்கிறோமா? நம்ம செய்கிற ஜெபத்துல தேவ சித்தம் இருக்கா? இந்த ஜெபத்தை தேவன் விரும்புறாரா? தேவனுக்கு பிரியமானபடி நாம் ஜெபிக்கிறோமா அல்லது நம்ம இஷ்டத்துக்கு ஜெபிக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். மூணாவது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா தொடர்ந்து ஜெபிக்கணும். தொடர் ஜெபம். சின்ன ஒரு தேவை இருக்குது, ஒரு தடவை ஜெபம் பண்றோம் அப்படி விட்டுறது கிடையாது. தொடர்ந்து ஜெபம். அதனாலதான் நம்ம எலியாவை பார்த்தோம். 7 முறை அவன் வேலைக்காரனை பார்த்துட்டு வர சொல்றான். போய் பார்த்துட்டு வா. அப்ப நம்முடைய ஜெபத்துல தொடர் ஜெபம் இருக்கணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டு அவ்வளவுதான் அப்படின்ட்டு போறது கிடையாது. அற்புதம் நடக்கும் வரை யாக்கோபு ஜெபம் பண்ணா, உம்மை விடமாட்டேன், போராடி ஜெபம் பண்ணா. போராடி ஜெபிக்கிற அனுபவம். அப்பதான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். எந்த ஜெபத்தையுமே நம்ம போராடி ஜெபிக்கணும். அண்ணால் ஜெபம் பண்ணா, விடாப்பிடியா ஜெபம் பண்ணா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் உமக்கே தருகிறேன். வருஷந்தோறும் வந்து ஜெபம் பண்ணா. வருஷந்தோறும் தேவனுக்கு வந்து பலி செலுத்தினா. அப்ப நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். ஒரு மனுஷனுடைய ஜெபத்துல அவன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஜெபம் பண்ணேன் போனேன் வந்தேன் அப்படி கிடையாது. நம்ம ஜெபத்துல என்ன இருக்கணும்? ஜெபம் என்பது நாம் கஷ்டப்படும் போது மட்டும் ஜெபிப்பது ஜெபம் கிடையாது. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதனால நான் ஜெபம் பண்ணணும். சிலருடைய ஜெப வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கஷ்டத்துக்காக ஜெபம். சின்ன பிரச்சனை வந்துருச்சு, பிள்ளைகள் படிப்புக்காக நான் ஜெபம் பண்ணணும், வீட்டுக்காருக்கு வேலை இல்லை ஜெபம் பண்ணணும், பண கஷ்டம், ரொம்ப கடன் தொல்லை தாங்க முடியல ஜெபம், கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணணும், பிள்ளைகள் திருமண காரியம் சரிவர நடக்க முடியும் அதுக்காக. இந்த மாதிரி தேவைகளுக்காக கஷ்டத்துக்காக மட்டும் ஜெபிப்பது ஜெபம் கிடையாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். உணர்ச்சி அடிப்படையில ஜெபம் கிடையாது. சிலருக்கு அந்த உணர்ச்சி ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆர்வ கோளாறு. திடீர்னு ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா ஜெபம். ஒண்ணு நடக்கல அப்படின்னா மூஞ்ச தூக்கிட்டு உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா நடக்கல, ஜெபத்துக்கு பதில் வரல, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன் வரல. அப்படி கிடையாது. உணர்ச்சியின் அடிப்படையில வருவது ஜெபம் அல்ல, உறவின் அடிப்படையில வரணும். உறவு, தேவனோடு உள்ள உறவு. அதனாலதான் நம்ம காலையில போய் இப்போ 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்ம ஜெபிக்கிறோம்னா அது உணர்ச்சி கிடையாது, உறவு. தேவனோடு வைத்திருக்கிற ரிலேஷன்ஷிப், தேவனோடு உள்ள உறவு தான் இந்த ஜெபம். அப்ப உணர்ச்சி அடிப்படையில் வருவது ஜெபம் அல்ல, தேவனோடு உள்ள உறவின் அடிப்படையில் வருவது ஜெபம். ஜெபம் என்பது
ஆண்டவருக்கு பலி செலுத்துவது, தினந்தோறும் தேவனுக்கு நாம் பலி செலுத்துவதுதான் ஜெபம். உங்க ஜெபம் பலி செலுத்துற மாதிரி இருக்கா, அல்லது ஏதோ கடமைக்கு செய்கிற ஜெபமா இருக்கக்கூடாது. ஜெபம் என்பது கடமைக்கு, ஐயோ ஜெபம் பண்ணலன்னா கஷ்டம் அதனால ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலைல நான் ஜெபம் பண்ணலன்னா எனக்கு கஷ்டம் வந்துருமே அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. அது 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 வந்து கடமை ஆகி போயிடும். இன்னைக்குள்ள கடமை, இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சில வேலைகள் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆள் வீட்டை பெருக்கணும், ஒரு ஆள் துடைக்கணும், ஒரு ஆள் சமைக்கணும், ஒரு ஆள் பாத்திரம் விளக்கணும், ஒரு ஆள் பாத்ரூம் கழுவணும். அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டா, ஐயோ இன்னைக்கு நான் பெருக்கல துடைக்கல, ஐயோ அவ்வளவுதான், இன்னைக்கு அப்பா அடிப்பாரு அம்மா அடிப்பாங்க. இது கடமை. அதே இது என்னுடைய வீடு, நான் செய்ய வேண்டியது, இது செஞ்சாதான் என் வீடு நல்லா இருக்கும். அது உறவின் அடிப்படையில வருவது. அப்ப ஜெபம் என்பது இதை நான் செஞ்சா நல்லா இருப்பேன், இல்ல கஷ்டப்படுவேன் அப்படின்னு உள்ளது அல்ல. ஜெபம் என்பது இது எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. நான் ஜெபம் பண்ணா நல்லா வர முடியும், அவரோடு பேசணும், அவரோடு பேச நான் ஆசையா இருக்கேன், அவர் தான் எனக்கு எல்லாமே. இந்த உறவு உறவின் அடிப்படையில வருகிறது ஜெபம். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே பரிசோதித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும்? முதல் காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்கணும்? முதலாவது, அதிகாலையிலே செய்கிற ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஜெபத்திற்கு முதல் படி காலைதோறும் ஜெபிக்கிற ஜெபம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11-17 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. ஒரு மனுஷன் பலி செலுத்துறது எப்படி செலுத்தணும், அதை விட அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஒருவன் வீடு கட்டுகிறான், பொன் வெள்ளி ஒரு வீடு, வைக்கோல் புல் மரம் இதெல்லாம் வச்சு ஒரு வீடு. இந்த 2 பொருட்களையும் வைத்து வீடு கட்டுகிறான். அப்படிதான் அந்த கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். நாளானது அதை விளங்க பண்ணும், பரிசோதிக்கும், எது நல்ல வீடு, எது எப்படிப்பட்ட வீடு என்பதை. ஜெபம் என்பது அப்படித்தான் இருக்கணும். சும்மா ஏனோதானோன்னு செய்கிற ஜெபம் அல்ல. கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு ஒரு நாள்ல விசாரித்து அதற்கு பதில் தருகிறார். இப்போ இந்த வீட்டை கட்டுவதற்கு ரெண்டு விதமான வீட்டை சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு தங்கம் வெள்ளி பொன் வெள்ளி சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்னு புல்லு வைக்கோல் மரம். இதுல நீங்க பொன் வெள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொண்ணு வெள்ளி வந்து ஆழமாக தோண்டினா தான் அந்த பொண்ணு வெள்ளி கிடைக்கும். ஆழமா தோண்டணும். சுரங்கம், தங்க சுரங்கம் ஆழமா தோண்டி உள்ள அடியில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ஆழமான இடம். அங்க போனாதான் இந்த பொன் வெள்ளி கிடைக்கும். ஆனா புல்லு வைக்கோல் எல்லாம் மேலேயே கிடைக்கும், சும்மா போற ரோட்ல கூட கிடைக்கும். புல்லு கிடைக்கும், வைக்கோல் கிடைக்கும், மாடு தின்னுட்டு போட்டிருக்கும், தெருவில் கிடைக்கும், இதெல்லாம் ஈஸியா கிடைக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஜெபம் ஆழமான ஜெபமா இருக்கணும். ரொம்ப ஆழமா ஜெபம் பண்ணணும். மேலாப்புல ஜெபம் பண்றது கிடையாது. சிலருடைய ஜெபம் மேலாப்புலதான் இருக்கு. சிலருடைய ஜெபம் அதிக நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஆழமா ஜெபிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம். ஒரு விதை விதைக்கிறோம்னா மேலாப்புல விதைக்கிறது அல்ல, நல்ல ஆழமா விதைக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம் எப்படி இருக்கு? மேலோட்டமான ஜெபமா, சும்மா ஜெபம் பண்ண வந்துட்டேன் அப்படி கிடையாது. ஆழமா ஜெபம் பண்றீங்களா? ஆழமா ஜெபம் பண்ணாதான் தங்கத்தை எடுக்க முடியும். ஆழமா ஜெபம் பண்ணாதான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஆழமா ஜெபம் பண்ணாதான் தேவனோட உறவுக்கு வரும். சும்மா மேலோட்டமா செய்கிற ஜெபம், அது வைக்கோல் புல்லு மரம் மட்டை, அது ரோட்ல கூட கிடைக்கும், மேலாப்புல கிடைச்சிரும். ஆழமான அனுபவம் நமக்கு வேணும்.
ஜெபம் என்பது சாப்பாடு, தூக்கம், வீட்டுக்கு தேவையான பொருள், அது மட்டும் ஜெபம் கிடையாது. சிலர் ஜெபம் பண்ண எப்ப ஜெபம் பண்ணாலும் பாருங்க, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், என்னை அப்படி ஆக்கிறணும், என்னை இப்படி ஆக்கிறணும், அவ்வளவுதான் ஜெபம். அவங்க ஜெபமே அவ்வளவுதான். அவங்களால ஆழமா ஜெபம் பண்ண முடியல, தேவனோடு அதிக உறவு வைக்க முடியல. தேவைக்காக கடவுளை தேடுவது, தேவைக்காக அவரை புகழ்வது அப்படி கிடையவே கிடையாது. முழுமையாக கர்த்தரே தெய்வம்னு உட்காரணும். அவர்தான் எனக்கு எல்லாமே. அந்த மனப்பான்மை, அந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். அப்ப ஆழமா செய்கிற ஜெபம். இந்த வெள்ளி பொண்ணை பாத்தீங்கன்னா கிடைக்கிறதே அரிது. இன்னைக்கு ஒரு பொன் நகை எவ்வளவு வருது பாருங்க. செய்கூலி சேதாரம் இல்லாம 92,000 ரூபாய் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து வாங்கினா 1,00,000 ரூபா வந்துடும். ஒரு பவுன் நகை ரோட்ல கிடைக்குமா? எங்க பார்த்தாலும் பொண்ணு வெள்ளிய கிடக்கா? இல்ல, கஷ்டம் அது கிடைக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வீட்டுல பொண்ணு வெள்ளி அங்கங்க குமிஞ்சு கிடக்குதா அப்படின்னு பாருங்க. அங்கிட்டு திரும்பினா எங்க வீட்டுல பாத்ரூம்ல 1 பவுன் கிடக்கு, கிச்சன்ல 2 பவுன் நகை கிடக்கு, பெட்ரூம்ல 20 பவுன் நகை கிடக்கு, செருப்பு கழட்டி போற இடத்துல 1 பவுன் கிடக்கு, டைனிங் டேபிள்ல 4 பவுன் நகை அப்படி கிடக்கு. அப்படி சொல்ல முடியுமா? எங்க பார்த்தாலும் கிடைக்குமா? இல்ல. நகை என்பது அரிது, பொண்ணும் வெள்ளியும் அரிது. காதுல 1 கிராமு 2 கிராமு, கழுத்துல 1 பவுன் 2 பவுன், இப்படிதான். எங்க பார்த்தாலும் பொண்ணா நகையா கிடையாது. ஆனா புல்லு வைக்கோல் எங்கனாலும் கிடக்கும். எங்க பார்த்தாலும் புல்லு வைக்கோல், கட்டை, மரம், கம்பு. சில வீடுகள்ல குடிசை வீடுகள்ல எல்லாம் கட்டை, மரம், கம்பெல்லாம் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். கிடைப்பது எளிது, ஆனா பொன் வெள்ளி கிடைப்பது அரிது. ஜெபம் அப்படிதான், அரிதானது, விலையேறப்பட்டது. உங்க ஜெபம் விலையேறப்பட்டது. சிலருக்கு உங்க ஜெபத்தின் மேல உங்களுக்கே மதிப்பு தெரியல. என்னத்தை ஜெபம் பண்ணு, என்னத்தை தான் ஜெபம் பண்றது. சிலருக்கு நம்ம ஜெபத்து மேலே நமக்கு நம்பிக்கை கிடையாது. அப்புறம் எப்படி ஜெபம் கேட்கப்படும்? உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை வரணும். உங்க மேலேயே நம்பிக்கை இருக்கான்னு பாருங்க. சிலர் தன்னையே நம்புறது இல்ல. சோ நீங்க நிறைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையோட தோல்விக்கு காரணமே அதுதான். உங்களை நீங்க மறுதளிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க திறமைகளை, உங்களுக்குள்ள தேவன் கொடுத்த கிருபாவரங்களை, உங்க ஜெப ஜீவியத்தை, உங்களுடைய குவாலிட்டிய, உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்க மேல தேவன் வச்சிருக்க திட்டத்தை நீங்க சில நேரத்துல மதிக்கிறதே கிடையாது. நம்பிக்கையே கிடையாது, விசுவாசமே கிடையாது. உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்களை நீங்களே மதிச்சு பாருங்க. நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் சொன்னா நடக்கும், என் ஜெபம் கேட்கப்படும், எனக்கு விசுவாசம் இருக்கு, என்னால செய்ய முடியும். அதனாலதான் பவுல் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்கு பலன் உண்டு நான் சொல்றாரு இல்ல, கர்த்தர் எனக்கு பலன் தராரு, என்னால முடியும்ன்றான். உங்க ஜெபத்துக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்கப்பட மாட்டாது. எப்படி கேட்பார் ஆண்டவர்? ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு வந்து ஆண்டவர், தேவ மனுஷன் சொல்றான், தேவதூதன் சொல்றான், ஒரு உற்பகால திட்டத்துல நான் வரும்போது நீ ஒரு குழந்தைய அணைத்து கொண்டிருப்பாயின்னு சாராளுக்கு சொல்றான். அவன் நகைக்கிறா, அவன் நக்கல் பண்ற, ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஆனா தேவன் குழந்தை கொடுத்தாரு. யாருக்கு? சாராளுக்காகவா கொடுத்தாரு? இல்ல, ஆபிரகாமின் விசுவாசத்துக்காக. சாராளுடைய நம்பிக்கை இல்லாத தன்மைக்காக குழந்தை தரல, ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்காக தான் தேவன் குழந்தை கொடுத்தார். அப்போ உங்க ஜீவியத்துல நீங்க விசுவாசமா இருக்கு, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும். கோழையா, பயந்தாங்களையா, சோம்பேறியா, உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத தன்மையா இருக்கவே கூடாது. அப்படி ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அப்படி ஜெபத்தை தேவன் விரும்புறது இல்ல. அப்படி ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் தர மாட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ பொண்ணு வெள்ளி என்பது அரிது,
மரம் மட்டையெல்லாம் எங்கனாலும் ரோட்ல கிடக்கும். அது மாதிரி உங்க ஜெபம் விலையேற பெற்றது என்பதை மறந்து போகாது. என்னைக்குமே அடுத்தவங்க ஜெபத்திலே வாழணும்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்க முழங்கால வாழணும், அடுத்தவன் எனக்காக ஜெபம் பண்ணணும், அதுல நான் வாழணும், அப்படி நினைச்சு வாழவே வாழாதீங்க. என் முழங்கால் தான் எனக்கு சாப்பாடு, என்னுடைய உழைப்பு தான் எனக்கு சாப்பாடு. அதனாலதான் வேதம் சொல்லுது, உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உங்க முழங்கால ஊனி ஜெபம் பண்ணி அதுல வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அவங்க எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க எனக்காக, அதனால நான் நல்லா வந்துருவேன், எங்க அப்பா எனக்காக ஜெபம் பண்றாரு அதனால வந்துருவேன். அது ஒரு விதத்துல அது சரியா இருக்கலாம், ஆனா எப்பவுமே அது வேலை செய்யாது. எப்பவுமே அது வேலை செய்யாது. உங்க ஜெபத்தை தேவன் விரும்புறார். வியாதியஸ்தர் வரும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று உங்க அம்மா விசுவாசிக்கிறாங்களான்னு கேட்கல, நீ விசுவாசிக்கிறாயா, என்னால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. உடனே அற்புதம். பிரியமானவர்களே, உங்க ஜெபத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். உங்க ஜெபத்தை வச்சுதான் நீங்க வாழணும். அடுத்தவங்க முழங்கால, அடுத்தவங்க ஜெபத்துல, அடுத்தவங்க கண்ணீர்ல நீங்க வாழணும்னு நினைக்காதீங்க. நீங்க வாழணும்னா உங்க கால்ல உங்க கையில உழைச்சி உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுங்க. வெள்ளியும் பொண்ணும் நெருப்புல போட்டு சுடுவாங்க. நெருப்பு அதிகமா இருக்கும்போது இந்த கட்டிகள் நகை வெள்ளி பொண்ணெல்லாம் நீங்க தங்கம்லாம் சுரங்கத்துல இருந்து எடுக்கும்போது கோல்டு அப்படி கோல்டு கலர்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கருப்பா இருக்கும், கருப்பா அழுக்கு பிடிச்சு போயிருக்கும். அதை கொண்டு வந்து அதை நெருப்புல சுடுவாங்க, நெருப்புல எரிப்பாங்க. அது நெருப்புல அதிகம் வேக அந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் அகன்று போய் அந்த நகை ஜொலிக்கும். அது விலையேற பெற்ற ஒரு பொருளா மாறும். இத மரம், மண், புல்லு, வைக்கோல் எல்லாம் கொண்டு போய் நெருப்புல போட்டா என்ன ஆகும்? அப்படியே எரிஞ்சு பஸ்பம் ஆகி போயிடும். அப்போ உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னா, வெள்ளி பொண்ணை போல எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில உங்க ஜெபம் அழகாக்கப்பட வேண்டும். சோதனை வந்த உடனே ஜெபத்தை நிப்பாட்ட கூடாது. பிரச்சனை வந்த உடனே ஜெபத்தை நிப்பாட்டு. நிறைய உங்க வாழ்க்கையில சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைய உங்க வாழ்க்கையில நிறைய நீங்க தோத்து போனதுக்கு காரணம் அதுதான். பிரச்சனையை பார்த்தோன்னே உட்கார்ந்துட்டீங்க, போராட்டத்தை பார்த்தோன்னே உட்காந்துட்டீங்க, செங்கடலை பார்த்தோன்னே உட்காந்துட்டீங்க, எரிகோவை பார்த்தோன்னே உட்காந்துட்டீங்க, யோர்தானை பார்த்தோன்னே உட்கார்ந்துட்டீங்க, பிரச்சனை புயல் போல் வந்த உடனே உட்கார்ந்துட்டீங்க. அதுவல்ல, உங்க ஜீவியத்துல பொன்னும் வெள்ளியை போல நெருப்புலை போட்டு சுட்டாலும் எங்க ஜெபம் அழகாக்கப்படும். நீங்க நம்புங்க, ஜெபம் அழகாக்கப்படும். எவ்வளவு நெருப்புல போட்டாலும் என் ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது, அப்படி சொல்லி பாருங்க. கத்தரே தெய்வம், எலியாவின் தேவன் எங்கன்னு சொன்னா நெருப்பு வரணும். அதுதான் ஜெபம். சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் பயந்து ஓடுனீங்கன்னா உங்க ஜெபம் எப்படி கேட்கப்படும்? சின்ன ஜெபம், அற்ப பிரச்சனைகளுக்கு எல்லாம் உங்க ஜெபத்தை விட்டுறீங்க. இல்ல, போராடிட்டே இருங்க. என்ன வந்தாலும் நான் நிப்பேன் ஆண்டவர் சமூகத்துல, என் தேவன் எனக்காக அற்புதங்களை செய்ய வல்லவர் அப்படின்னு ஜெபத்துல உறுதியா நில்லுங்க. நெருப்பு மாதிரி, நெருப்புல போட்டாலும் தங்கம் அழிஞ்சு போகாது, அது உருகுனாலும் அழியாது, அது அழகாக்கப்படும். ஒரு தங்க கட்டியை எடுத்து அவன் சுத்தியில வச்சு அடிச்சு சரி பண்றது இல்ல, ஒரு பாத்திரத்துல போட்டு நெருப்ப மூட்டுறான். நெருப்புல வச்ச உடனே அந்த நகை அந்த தங்கம் உருகுது. உருக அழகாகும். நீ அழுது ஜெபிக்க நீ அழகாவ. உங்க வாழ்க்கை அழகாகணும்னா நீங்க அழுது ஜெபம் பண்ணுங்க. நெருப்புல போட்டு எப்படி தங்கம் உருகுதோ அது போல ஜெபத்துல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது, உங்க ஜெபத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஒரு நாள் உங்க ஜெபம் வீணா போகாது. நீங்க நினைக்கிறீங்க நீங்க உழைச்ச பணம் கூட வீணா போகும், ஜெபிச்ச ஜெபம் வீணா போகவே போகாது. நீங்க சேர்த்து வச்ச பொருள், நகை, நட்டெல்லாம் கூட வீணா போயிடும், காணாம போயிடும், திருடன் வந்து திருடிட்டு போயிடுவான். ஆனா உங்க ஜெபம் ஒரு நாள் வீணாகாது. Prayer is important. ஜெபம் என்பது முக்கியமானது. ஜெபிக்கிற மனுஷன் தோற்று போக மாட்டான், ஜெபிக்காதவன் ஜெயிக்கவே மாட்டான். ஜெபம் ரொம்ப முக்கியம்.
கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. நெருப்புல போட்டாலும் நீங்க 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 அழகாக்கப்படுவீங்க. சிலர் ஜெபிக்கிறதே இல்ல, தேவைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, பிரச்சனை வந்து விட்டுருவாங்க. அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட மாட்டாது. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. பயந்தாங்களே கோழைகள் தான் ஜெபம் பண்ண மாட்டாங்க. கோழைகள் தான் பிரச்சனை வந்து ஓடிடுவாங்க, ஆண்டவரை விட்டு ஓடிடுவாங்க. நீங்களும் நானும் கோழைகள் அல்ல. செத்தாலும் சாவனை தவிர ஜெபத்தை விட மாட்டேன். செத்தாலும் சாவனை தவிர ஆண்டவரை விட மாட்டேன். நெருப்புல எண்ணெயை போட்டு நெருப்புல கொண்டு போய் எண்ணெயை போட்டாலும் நான் உருகி அழகாகுவேனே தவிர ஒரு நாளும் ஜெபத்தை கைவிடவே மாட்டேன். நிறைய பேரு எதுல ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த தூக்கத்தை ஜெயிக்க முடியல. தூக்கத்தை நம்மளால ஜெயிக்க முடியல. பெட்ஷீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியல. இப்ப கூட சிலர் ஜெபம் பண்ணும்போது பெட்ஷீட்டை பொத்தி தான் ஜெபம் பண்றீங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் தலைவலிய முக்காடு மாதிரி போட்டு பெட்ஷீட்டை வச்சு பொத்தி தான் படுத்துக்கிட்டே முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன்ற பேர்ல உட்கார்ந்து பெட்ஷீட்டை பொத்தி எல்லாம் அப்படியே இறுக்கி உட்கார்ந்துக்கிட்டு தான் ஜெபம் பண்றீங்க. இதுல உங்களால ஜெயிக்கவே முடியல. பாத்தீங்களா? கட்டில படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றீங்க, கட்டில உட்கார்ந்துக்கிட்டே ஜெபம் பண்றீங்க. ஜெபம்னா கட்டில விட்டு வெளியே வந்துடணும், பெட்ஷீட்டை தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வந்துடணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நல்ல ஒரு வீடு காலையில 6 மணிக்கு மேல பெட்ஷீட்டு ஓப்பனா இருக்கக்கூடாது, மடிச்சு இருக்கணும். எந்த வீட்டுல பெட்ஷீட் மடிச்சிருக்கோ அந்த வீடு நல்ல வீடு. சில வீடுகள்ல பெட்ஷீட்டை மடிக்க மாட்டாங்க, அப்படியே திறந்து வைப்பாங்க, நைட்டு அப்படியே உள்ள பூந்துருவாங்க பெட்ஷீட்டுக்குள்ள, அப்படியே போட்டு அப்படியே போயிடுறது. அதெல்லாம் அது நல்ல குடும்பத்துக்கு அழகு கிடையாது. அது ஆசீர்வாதம், அது சபிக்கப்பட்ட வீடு, அது சாபம் பிடிச்ச வீடு. எப்ப பாரு பெட்ஷீட்டு திறந்தே கிடக்கும், உதற மாட்டாங்க, மடிக்க மாட்டாங்க, சும்மா கிடக்கும். எப்ப பார்த்தாலும் தூக்கம். 10 பேரை கூட அடிச்சு கொண்டுருவாங்க. ஆனா தூக்கத்தை ஜெயிக்க முடியல. தூக்கத்தை ஜெயிச்சு பாருங்க. தூக்கத்தை தூக்கி தூர எறிங்க. அதிகாலை ஜெபம் மிக அவசியம். அப்போ ஒரு மனுஷன் வெற்றி பெற வேண்டுமானால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் அதிகாலையில ஜெபம் பண்ணணும். நம்பர் 2, இரண்டாவது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்ட வேண்டும். இதான் 2வது. முதல்ல அதிகாலையில எந்திரிக்கணும். 2வது, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டிடணும். ஏன் ஆண்டவர் கதவை பூட்ட சொல்றாரு? நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். இதுல முக்கியமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. கதவை பூட்டிடணும். நீங்க திருமணம் ஆன உடனே கணவன் மனைவி அவங்க ஒரு அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிறாங்க. கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க. கணவன் மனைவி சேரும் போது அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்க எடுத்து பாருங்க. மணவாளனாகிய இயேசுவோடு மணவாட்டியாகிய ஒரு திருச்சபை தனித்து இருக்கும்போது அதோடைய வருகிற ஆசீர்வாதம் மிக பெரியது. அதனாலதான் சொல்றாரு, மணவாட்டியே நீ என்னோடு தனித்திரு, கதவை அடைச்சிரு, அடுத்தவன் வேண்டாம், யாரையும் உள்ள விடாத, நீ மட்டும் வா. மணவாளனாகிய நான் உள்ள இருக்கிறேன்ல, நீ கதவை அடைச்சிரு. நீயும் நானும் பேசணும், நீயும் நானும் உறவாடணும், நீயும் நானும் உறவுக்குள்ளே வரணும், நீயும் நானும் கொஞ்சம் கொலாவ வேண்டும். நீ என்னை கொஞ்சணும், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். தனியா நீ வெளியில உட்கார்ந்து என்ன செய்ய போற? கதவை பூட்டாம இருக்கும்போது கண்டவே உள்ள வருவான், சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், சொந்தக்காரன் வருவான், ரோட்ல போற வருவான், பால்காரன் வருவான், நியூஸ் பேப்பர் போட வருவான், எவனா வந்தவன் போனவன் ரோட்ல போறவன வருவான். அதனால நீ கதவை அடைச்சிரு, என்னோடு தனித்திரு.
பிரியமானவர்களே, கதவை அடைச்சி உள்ள இருக்க சொல்றதுக்கு காரணம், மணவாளனாகிய இயேசுவோடு மணவாட்டியாகிய நீங்க தனித்திருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். கதவை பூட்டிருங்க. சிலர் ஜெபம் அப்படி இல்லை. சிலருக்கெல்லாம் ஜெபம் அப்படி அப்படி ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆத்திரம் தோத்திரம் ஆமேன், இவ்வளவுதான் ஜெபம். உங்க ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்லாம் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. சிலர் எங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. சாப்பாட்டுக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா மத்ததுக்கெல்லாம் உடனே உடனே முடிச்சிருவாங்க. திறமையை காமிப்பது ஜெபம் கிடையாது. உங்க திறமையும் உங்க தகுதியும் காட்டுறது ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது, உறவாடுவது. மணவாளனோடு ஒரு மணவாட்டி பேசி சந்தோஷமா இருக்கணும். தனி அறையில தனித்து தேவனோடு. நீங்க யோசித்து பாருங்க, கணவன் மனைவி தனியா பேசும்போது எவ்வளவு காரியங்களை பேசுறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம். ஜெபம் உறவு அப்படித்தான். தனிச்சு தேவனோடு இருங்க. அவர்கிட்ட பேசுங்க, கொஞ்சுங்க அவரை. பா, நீங்க தான் எனக்கு உயிர்னு சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லுங்க. உங்களெல்லாம எனக்கு யாரும் இல்ல ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எனக்குன்னு அன்பான வார்த்தைகளை நீங்க தனிச்சு ஜெபத்துல பேசுங்க. எடுத்த உடனே எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தாங்க, எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் தாங்க, என் பிள்ளை கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க, இந்த அது இது அது இது அது இது இதெல்லாம் பைபிள் என்ன சொல்லுது? ஜெபம் என்பது நீ கெஞ்சுவதல்ல. ஜெபம் என்பது நீ கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. தேவனை கொஞ்சி பாருங்க, நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தேவன்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. மணவாளன்ட்ட வந்து எப்படியாவது ஐயா காலில் கூட விழுறேன், ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ், அதெல்லாம் கெஞ்சிறது. ஒரு மணவாட்டி மணவாளன்ட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு உரிமை இருக்கு. நீ ஏன் கெஞ்சுற? நீ ஏன் காலில் விழுந்து கிடக்கு, அப்படியே காலில் விழுந்து எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் நீ ஏன் சொல்ற? உனக்கு தான் உரிமை இருக்கு. நீ தான் முக்கியமான ஆளு மணவாளனுக்கு. நீ என்ன கேட்டாலும் தர்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. நீ கேட்கறது உன் கடமை, நீ உரிமையோடு கேளு. அதை விட்டுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி லூசு மாதிரி ஆண்டவர் சமூகத்துல வந்து ப்ளீஸ் தயவு செய்து ஆண்டவரே கெஞ்சிரேன்ப்பா கெஞ்சிரேன், அப்படியே தரையில விழுந்துடுறேன், செத்துடுறேன், போய் சாவு, உன் ஜெபம் எங்க கேட்கப்படும்? நல்ல ஒரு தேவ பிள்ளை, நல்ல ஒரு மணவாட்டி ஆகிய திருச்சபை, மணவாட்டி சபை கெஞ்சுவதல்ல, கெஞ்சி அற்புதங்களை பெறுவதல்ல, தேவனை கொஞ்சி அற்புதங்களை பெற்றுக் கொள்வது ஆசீர்வாதம். அவரை கொஞ்சுங்க. சப்பா நீங்க அழகு ஆண்டவரே, நீங்க உயிர் ஆண்டவரே, இந்த உலகமே நீங்க தான் எனக்கு, எல்லாரும் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்த விட நீங்க தான்ப்பா எனக்கு முக்கியம். கொஞ்சுங்க. 10,000ங்களை சிறந்தவரே, என் உயிரோடு உயிராய் கலந்தவரே, அழகானவரே, அறிவானவரே, மகிமையானவரே, அவருடைய அழகை வர்ணித்து அவரை உயர்த்தி அவரை கொஞ்சி, அதை விட்டு கெஞ்சி நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ரோட்ல போறவன், பொறுக்கி முல்ல மாதிரி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பரதேசி. கர்த்தர் இதெல்லாம் விரும்பலச்சு தூர போன்றுவார். பிச்சைக்காரனை உள்ள விட்டு கதவை அடைப்பாரா? ரோட்ல உள்ள பொறுக்கிய உள்ள விட்டு கதவை அடைப்பாரா? தெருவில் போறவனை விட்டுட்டு உள்ள கதவை அடைச்சு உள்ள உட்கார்ந்து பேசுவாரா? கிடையவே கிடையாது. மணவாட்டியை தான் உட்கார வச்சு பேசுவாரு. நீங்களும் நானும் மணவாட்டி. மணவாளன் இயேசு அவரோடு பேசுகிற மணவாட்டி. மணவாட்டி எங்கேயாவது போய் நான் ஒரு காலில் கூட விழுறேன், பிச்சைக்காரன், நான் ஒரு லூசு அப்படின்னா சொல்லுவேன் மணவாட்டி? கணவன் மனைவிட்ட உரிமை இருக்கிறது. கெஞ்சுவதல்ல, அவரை கொஞ்சி அற்புதங்களை செய்யும். காலையில எழுந்த உடனே அவரை கொஞ்சிங்க. எடுத்த உடனே அது இதுன்னு கேட்காதீங்க. அவரை உயர்த்துங்க, அவரை கொஞ்சுங்க. காலையிலே அவரை கொஞ்சி அவரை நேசிச்சு அவரை அன்பு காட்டி அந்த நாளை ஆரம்பிங்க. அந்த நாள்ல எவன்ட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியத்தை வைக்க மாட்டார். எவன் காலையும் விழ வேண்டிய அவசியத்தை வைக்க மாட்டார். யார்கிட்டையும் போய் நீங்க அழுது புலம்ப வேண்டிய அவசியம் வராது. ஏன் வருது?
ஏன்னா மணவாளன்ட்ட தான் நீங்க காலையிலேயே கொஞ்சிட்டீங்கல்ல. இன்னைக்கு இந்த ஜெபம் முடிச்சு நீங்க இன்னைக்கு இந்த நாள் பாருங்க, விலையேறப்பட்ட நாளா உங்களுக்கு மாறும். இந்த நாள் உங்களுக்கு விலையேறப்பட்ட நாளா மாறும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். ஏன்னா மணவாளனை காலையிலே கொஞ்சி பேசுறோமே, இதுவரை இல்லாத அற்புதம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு தகவல் வரும். எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். ஏன்னா நீங்க மணவாளனை கொஞ்சி 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 அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஆள் நீங்க. ஏன்னா நீங்க உரிமைப்பட்டவர்கள். நீங்க கெஞ்சி 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 அழுது அழுது கெஞ்சி கெஞ்சி ஆண்டவர்கிட்ட கேட்கறது. நீங்க உரிமை உள்ள ஆள் கிடையாது, நீங்கள் வெறுமையானவர்கள். இப்போ நீங்க செய்ய வேண்டியது அதிகாலையில எந்திரிக்கணும். 2வது, மணவாளனோடு கூட சேர்ந்து கதவை பூட்ட வேண்டும். தனித்து இருக்க வேண்டும். தனித்து ஒரு கணவன் மனைவி எப்படி உறவுல அதிகமாக இருக்கிறார்களோ அதுபோல மணவாளனாகிய இயேசுவோடு தனித்து இருக்கணும். தனிச்சிருந்த ஆசீர்வாதம். கதவை அடைக்கணும். அப்போ அதிகாலை எழுந்திருக்கணும், கதவை அடைக்கணும். 3வது, வேதத்தை திறக்கணும். ஜெபம் பண்ணும்போது பைபிள் இருக்கணும். உங்க பைபிள் எடுத்து முன்னாடி வச்சு பைபிளை திறந்து 2 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. வசனத்துல நமக்கு ஆதாரம் இருக்கிறது. வசனத்துல நமக்கு ஆண்டவர் எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி இப்படி நடக்கணும், இப்படி இப்படி இருக்கணும். வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ணுங்க. வார்த்தை ரொம்ப அவசியம். ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகள் நினைங்க. ஈசாக்கு பேசின வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. யாக்கோபு சொன்ன வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை போக விடேன். மணவாளனே, என்னை நீங்க ஆசீர்வதிக்கல, உங்களை விட மாட்டேன். நீங்க என்னை தொட்டு ஆசீர்வதிக்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். மணவாட்டி கெஞ்சுவதல்ல, கொஞ்சி அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம். வேதத்தின் வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. சங்கீதம் 51 பாருங்க. தாவீது செஞ்ச பாவத்துக்காக மணவாளன்ட்ட வந்து கெஞ்சிறான். எப்படி கெஞ்சிறான்னா, நான் ஒரு அப்படி இப்படி இல்லை, நான் உங்களுடைய பிள்ளை, நான் உன் மணவாட்டி, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? தன் உரிமையை மணவாளனாகிய கர்த்தரிடத்துல சொல்லுகிறான் தாவீது. சங்கீதம் 51 முழுசு அப்படிதான். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசித்து பாருங்க. 1 நாளாகம 4:10 யாபேசுடைய ஜெபத்தை பாருங்க. யாபேஸ் ஜெபம் பண்றான். நான் தான் உங்க பிள்ளை. எல்லாரும் என்னை பிறக்கும் போதே எங்க அம்மா என்னை துக்கத்துலதான் பெத்தம்னு சொன்னா. ஆனா நீர் தான்ப்பா எனக்கு அற்புதங்களை செய்யணும். எல்லாரும் என்னை துக்கம்னு சொன்னாலும் நீர் அப்படி சொல்ல மாட்டீரு, எனக்கு உதவி செய்யும். 2 நாளாகமோ 20, 6-12 வரைக்கும் யோசபாத்துடைய ஜெபம். யோவான் 17 வாசித்து பாருங்க, இயேசுவின் ஜெபம். வெளிப்படுத்தல் 22:20 மணவாளனை வாரும் ஒரு ஜெபம். அப்போ அதிகாலை ஜெபம், தனித்து கதவு அடைச்சி ஜெபம். 3வது, வேதத்தை திறக்கணும். 4வது, உங்க ஜெபம் கடைசியாக அதிகாலை ஜெபம், தனித்து கதவடைச்சு, 3வது வேதத்தை திறந்து, 4வது வாய் திறந்து ஜெபம். கடைசியாக உங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அற்புதம் நடக்கும். 1 கொரிந்தியர் 14:2 நீங்க வாசித்து பாருங்க. மனுஷரிடத்துல வாய் திறந்து கெஞ்சி கெஞ்சி என்னத்தை நீங்க பெற போறீங்க? கர்த்தரிடத்துல வாய் திறந்து கேட்டு பாருங்க. பைபிள் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நன்மையினால் நிரப்புவேன்றார். நன்மையினால் நிரப்புகிற கர்த்தர். தனக்கு பக்தி விருத்தி உண்டாக வாய் திறங்கன்னு 4வது வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 14:4 பக்தி விருத்திக்காக உங்க வாயை திறங்க. உள்ளான மனுஷன் பலப்படுறதுக்கு உங்க வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிச்சு அற்புதத்தை பெற்றுக்கிறார். பலனாதவனுக்கு பலனையும் சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தர். நீங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் கண்ண மூடி, ஆண்டவரே என் ஜெபம், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தின் தன்மை மாறணும். இப்படியே நான் லூசு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது கிடையாது. எனக்கு இருக்கிற உரிமையை பயன்படுத்தணும். எனக்கு இருக்கிற உரிமை பயன்படணும்ப்பா. ஏதோ ஏனோதானு செய்கிற ஜெபம் கிடையாது. ஏதோ வந்தேன் போனேன், கடமை
கிடையாது. உரிமையோடு, ஏன்னா நீங்க மணவாளன், நான் மணவாட்டி. உரிமையோடு பழக 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 தங்கம் உருக 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 அழகாகுமே தவிர, அழுது அழுது ஜெபிக்க ஜெபிக்க நான் அழகாகுவனே தவிர எட்டு போகிறது இல்லை. ஆண்டவரே, எனக்காக நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க செய்கிறோம், எங்க ஜெபம் செய்கிறோம், நாங்க ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்க ஜெபம் இனிமேல் ஆண்டவரே உயிரோட்டம் உள்ள ஜெபமாய், எங்க ஜெபம் இனி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெபமாய், இனி எங்க ஜெபம் கொஞ்சுகிற ஜெபமாய், இனி எங்க ஜெபம் அதிகாரம் உள்ள ஜெபமாய், இனி எங்க ஜெபம் அழகாக்கப்படுகிற ஜெபமாய். ஓ, இனி நாங்க ஆண்டவரே மத்தவங்களை போல கெஞ்சி கூத்தாடி எதையாவது கிடைக்கும்னு நாங்க ஜெபம் பண்ண மாட்டோம். உரிமையோடு ஜெபம் பண்ணுவோம், உம்மை நேசிச்சு ஜெபம் பண்ணுவோம், அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தனிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கதவை அடைத்து ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை திறந்து ஜெபம் பண்ணுவோம், வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, எங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வீரா. இந்த கூடாரத்துல, இந்த ஜெப நேரத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.